இந்த சோவியத் யூனியன் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா 1922ஆம் ஆண்டு முதல் 1991ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு பலமான ராஜ்யமாக இருந்தது. ரைட். அதனுடைய நிலப்பரப்பு ரஷ்யாவுட்ட சோவியத் யூனியன் வரலாறு நாங்க எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உலகத்துல 18ஆம் நூற்றாண்டு கைத்தொழில் புரட்சி வந்துச்சுன்னு படிச்சோமா இல்லையா? இந்த கைத்தொழில் புரட்சினால உலகத்துல முதலாளித்துவ கோட்பாடுகள் மிக வேகமாக பரவ ஆரம்பிக்கும். எடம் ஸ்மித்தினுடைய பொருளாதார கோட்பாடாக இருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ கோட்பாடுகள், தொழிலாளர் முதலாளி வர்க்க சார்ந்த சிந்தனைகள் வேகமாக பரவுனுச்சு. இந்த காலப்பகுதியில தான் கார்ல் மார்க்ஸ் வருவாரு. கார்ல் மார்க்ஸ் இல்ல, தொழிலாளர்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்படணும், அவர்களுக்கான சலுகைகள் சரியாக பெருந்தளிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யும் சொல்லி சொன்னா, ஒரு கம்யூனிச சிந்தனை இந்த உலகத்துல வளர்ச்சி அடையும். கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ்னால வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். இப்படி வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பொருளாதார கொள்கைகள்ல ஏற்பட்ட தாக்கம் உலகத்துல 2 அணிகளை உருவாக்கி வச்சிருக்கு. ரைட். ஒன்று முதலாளித்துவ அணியாகவும், இன்னொன்னு கம்யூனிஸ்ட சிந்தனையை பின்பற்றுகின்ற அணியாகவும் என்ன செஞ்சிருக்கணும், மாறிடும். இந்த டைம்ல தான் சோவியத் யூனியன்ல யார் வருவானா, விளாடிமிர் லெனின் வந்து வருவார். ரைட். நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு நல்ல போல்டான ஒரு ஆள், கட்லாம் வச்சு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைவர் உலகத்துல. ரைட். அப்ப லெனின் வந்து என்ன செய்வார் அப்படின்னா, ரஷ்யாவில் ஒரு புரட்சி ஏற்படுத்துவார். அதை நான் அக்டோபர் புரட்சி அப்படின்னு சொல்லுவோம். 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் மிகப்பெரிய சோவியத் யூனியன்ல போராட்டத்தை ஏற்படுத்தி தொழிலாளர்கள் எல்லாத்தையும் ஒன்றாக திரட்டி சோவியத்தினுடைய ஆட்சியை வந்து கைப்பற்றுவார். ரைட். அப்ப அவங்க சொல்லுவாங்க என்னன்னா, தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள், இழப்பதற்கு ஒன்றுமில்லை, பெறுவதற்கு இந்த உலகம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது ரஷ்ய புரட்சியில. ரஷ்ய புரட்சியின் ஊடாக ரஷ்யாவில் விளாடிமிர் லெனின் வந்து என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆட்சியை பிடிப்பாங்க அக்டோபர் புரட்சிக்கு பிறகு. அப்ப ரஷ்யாவில் லெனினிசம் சார்ந்த சிந்தனை, அதாவது கம்யூனிசத்தினுடைய ஒரு வடிவமா இருக்கக்கூடிய லெனினிச சிந்தனைகள் சார்ந்த ஒரு பொருளாதார கொள்கையுடன் அரசியல் கொள்கையின் கூடிய ஒரு ஆட்சி சோவியத் யூனியன்ல வரும். ரைட். இப்ப இந்த பக்கம் சோவியத் யூனியன் 1917 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாம் உலக யுத்தம் அப்பதான் ஆரம்பிக்குது. 1918 இருந்து 18 வரைக்கும் முதலாம் உலக யுத்தம் நடக்குது. கிட்டத்தட்ட முடிகிற தருவாய் 18 முடிய போது 17ஆம் ஆண்டு ரஷ்யாவில் கடைசி டைம் ரஷ்யா முதலாம் உலக யுத்தத்திலிருந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பெக்கடிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா, சோவியத் யூனியனுக்குள்ளால மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் இந்த லெனின் ஆட்சியை பிடிக்கிறதுக்காக. அதனால முதலாம் உலக யுத்தத்தில இருந்து சோவியத் யூனியன் பெக்கடிச்சிருவாங்க. ரைட், நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 17ஆம் ஆண்டு போராட்டம் ஆரம்பிக்கும். அக்டோபர் ஆட்சியை பிடிச்சு எடுப்பாங்க. ரஷ்யாவில் கைப்பற்றுவாங்க லெனின் தலைமையிலான குழு. ரஷ்யாவில் ஒரு கம்யூனிச சார்ந்த ஒரு சிந்தனையிலான ஒரு ஆட்சி சோவியத் யூனியன்ல உருவாக்கப்படும். அது பலமான அரசாக மாறும். அதுக்கப்புறமா சோவியத் யூனியன் சொல்லப்படுகின்ற அல்லது இன்னைக்கு அதுல ஒரு பகுதியா இருக்கக்கூடிய ரஷ்யாவெல்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கண்ட ஒரு பிரதேசமாக மாறும்.